وأن لا إله إلا الله رسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீயின்கள், தப தாபீயின்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளின் காரணமாக அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையிலே கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து எவற்றையெல்லாம் தவித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த உரையில் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வெற்றி அடைவோம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக நான் நினைவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா அருள்மறை அல் குர்ஆனிலே கூறும்போது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
பெரியோர்களே, மனிதனுடைய கூறுகளிலே இரண்டு பிரதானமான பகுதி இருக்கிறது. ஒன்று அவனுடைய உடல், மற்றும் ஒரு பகுதி அவனுடைய உள்ளம். உள்ளம் நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு தூய்மையாக இருக்கிற போது ஒரு மனிதன் வெற்றி அடைகிறான். எப்படி மனிதன் உடல் ரீதியான நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறுகின்ற போது, ஆரோக்கியம் பெறுகின்ற போது அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடிகிறதோ, அது போல மறுமையில் ஒரு மனிதன் வெற்றி அடைவது என்பது அவனுடைய உள்ளத்தின் தூய்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது என்பதை அல் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளும் நமக்கு சொல்லி தருகின்றன. எங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய உடலிலே ஒரு நோய் வருகிற போது, உபாதை வருகிற போது அதனுடைய விளைவுகளை உணர்ந்து கொள்ளவும், அதனுடைய தாக்கங்களை புரிந்து கொள்ளவும், அதற்கு மருந்து செய்யவும், சிகிச்சை அளிக்கவும் நமக்கு தெரியும். காய்ச்சல் வந்தால், தலையிடி வந்தால், உடலிலே இன்ன பிற வருத்தங்கள் வந்தால் அதற்கு இன்ன மாத்திரைகளை பயன்படுத்த வேண்டும், இன்ன வைத்தியர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த உடல் நோய்வாய்ப்படுவது போல, ஆரோக்கியத்தை இழப்பது போல எங்களுடைய உள்ளங்களும் நோய்வாய்ப்படுகிறது, அதனுடைய ஆரோக்கியத்தை இழக்கிறது. இந்த உள்ளங்கள் நோய்வாய்ப்படுகின்ற போது, ஆரோக்கியத்தை இழக்கின்ற போது அதற்கு என்ன மருந்தெடுப்பது, அதற்கு என்ன சிகிச்சை என்று தெரியாததன் காரணமாக உடல் சார்ந்த நோய்களுக்கு மருந்தெடுக்க தெரிந்த எங்களுக்கு உளம் சார்ந்திருக்கின்ற நோய்களுக்கும் வருத்தங்களுக்கும் மருந்தெடுக்க தெரியாமல் அந்த நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பலருடைய மனசு அந்த நோய்களால் பாதிக்கப்பட்டு ஆரோக்கியம் இழந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உடலில் ஒரு நோய் வருகிற போது கைதேர்ந்த வைத்தியரிடம் சென்று நீங்கள் அதற்கு சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உள்ளத்திலே ஒரு நோய் வருகிற போது அதற்கு நீங்கள் ஒரு வைத்தியரிடத்தில் சென்று எனக்கு உள்ளத்தில் இன்ன வருத்தங்கள் இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது, அதுக்கு மருந்து தாருங்கள் என்று பெற்றுக்கொள்ள முடியாது. உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு மருந்து குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளும் தான். குர்ஆனுடைய போதனைகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களை சரியாக நாங்கள் பின்பற்றி நடக்கின்ற போது உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் உங்களுக்கு உங்களுடைய செல்வங்களோ, உங்களுடைய சொத்துக்களோ, பிள்ளை குட்டிகளோ எந்த பிரயோஜனத்தையும் தரமாட்டார்கள். நீங்கள் இந்த உலகத்தில் மிக செல்வத்துக்கு, சொத்து பத்துக்களுக்கு அதிபதியாக இருந்து பெரிய ஒரு குபேரனாக இருந்தாலும் நாளமறுமையில் அந்த சொத்து பத்துக்களை வைத்து வெல்ல முடியாது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிள்ளை செல்வங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து மக்கள் பலத்தோடு அதிகாரத்தோடு இருந்தாலும் நாளமறுமையில இத்தனை பிள்ளைகளுக்கு சொந்தக்காரன், இத்தனை பிள்ளைகளுக்கு தந்தை, இவ்வளவு பலம் எனக்கு இருந்தது என்று சொல்லி எல்லாம் யாரும் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், யார் தூய்மையான உள்ளத்தோடு வந்தார்களோ அவர்களை தவிர அங்கு யாரும் வெற்றி பெற முடியாது. மறுமையில வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த மறுமை வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கின்ற விஷயம், ஒருவர் நல்ல மனசோடு இறைவனை சந்திக்க வேண்டும், தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹு தஆலாவை சந்திக்க வேண்டும். அந்த தரிசனம் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்திலே
நிறைய சத்தியங்கள் பண்ணி இருப்பதை நீங்கள் வாசித்திருக்க கூடும். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, சூரியன் மீதும் அதனுடைய பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, அதனை அடுத்து வருகின்ற சந்திரன் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக 11 சத்தியங்களை பண்ணுகிறான். அந்த சத்தியத்தின் கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்வது வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, ஆத்மா மீதும் அந்த ஆத்மாவை வடிவமைத்தவன் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய இந்த ஆத்மாவை தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர்தான் வெற்றியடைவார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் இந்த உள்ளத்தை பாவத்திலும் தவறான சிந்தனைகளிலும் மூழ்கடித்தாரோ புகுத்தினாரோ அவர் நிச்சயமாக தோல்வியடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இந்த வசனமும் நீண்ட நெடிய சத்தியங்களின் பின்னர் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற செய்தி, யார் தந்த மனச நல்லா வச்சு கொண்டாங்களோ அவங்க வெற்றி அடைந்தவர். யாரு தங்களுடைய மனசை பாவத்திலும் அனாச்சாரங்களிலும் அல்லாஹ்வுடைய இறை வரம்பு மீறல்களிலும் ஆழ்த்தினார்களோ மூழ்கடிக்க செய்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எனவே மேற்சொன்ன வசனங்கள் எல்லாம் நாளை மறுமையில் நம்முடைய வெற்றிக்கு பிரதானமான அடிப்படையாக இருக்க போகிறது நம்முடைய மனசும் மனசுடைய தூய்மையும் தான் என்பதை நமக்கு சொல்லி தருகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை, நிச்சயமாக அவன் உங்களுடைய உடல் அமைப்பை பார்ப்பதில்லை, அவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களையும் அந்த உள்ளங்களில் எழுகின்ற எண்ணங்களின் அடிப்படையிலான செயற்பாடுகளையும் தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா உங்க உடலை பார்க்கிற இல்ல, நீங்கள் என்ன தோற்றத்தில் இருக்கிறீர்கள் என்று பார்ப்பதில்லை. நீங்கள் கருப்பா வெள்ளையா அழகா அவலட்சணமா கட்டையரா நெட்டையரா, இது எதையும் அல்லாஹ் தஆலா பார்க்க போவதில்லை. இது எதுவும் நமக்கு வெற்றியை தரப்போவதும் இல்லை. வெள்ளை மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே உயர்ந்தவர்கள் என்றோ, கருப்பர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தாழ்ந்தவர்கள் என்றோ, நல்ல ஆரோக்கியமான மனிதராக இருக்கிறார், இவர் ஒல்லியாக இருக்கிறார், ஒரு நோஞ்சானாக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா யாருடைய தோற்றத்தை பார்த்தும் யாருடைய உடலமைப்பை பார்த்தும் அவன் தீர்ப்பளிக்க போவதில்லை. அவன் பார்ப்பதெல்லாம் உள்ளங்களைத்தான். பார்ப்பதற்கு அவலட்சணமான அசிங்கமான மனிதராக அவர் இருக்கக்கூடும், உடல் அங்கவீனமான மனிதராக அவர் இருக்கக்கூடும். ஆனால் அவருடைய உள்ளம் தூய்மையானதாக இருந்தால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அவர் வெற்றி அடைந்து விடுவார். பார்ப்பதற்கு மிக வாட்டசாட்டமான மனிதராக எனவே இங்கு நம்முடைய தோற்றங்களை வைத்து நம்முடைய உடல் அமைப்புகளை வைத்து அல்லாஹ் தஆலா எந்த தீர்மானத்தையும் செய்ய போவதில்லை. நிச்சயமாக அவன் பார்க்க போறதெல்லாம் எங்களுடைய மனசுகள், எங்களுடைய உள்ளங்கள். அந்த உள்ளங்களின் அடிப்படையாக அமைகின்ற எங்களுடைய செயல்கள், நடத்தைகள், இந்த விடயங்களைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்க போகிறான் என்று அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இங்கு நாங்கள் எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய நடத்தைகளையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவைதான் நாளை மறுமையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் பலர் வெளித்தோட்டத்தில் பார்ப்பதற்கு மிக அழகானவர்களாக இருக்கிறோம், பார்ப்பதற்கு மிக கவர்ச்சியானவர்களாக இருக்கிறோம். அழகான நிறம், அழகான கலர், அழகான ஆடை, வாசனை திரவியங்கள், இன்னபிற அம்சங்களால் அலங்கரித்து எங்களை மற்றவர்களின் பால் ஈர்க்கச் செய்கின்றவர்களாக இருக்கிறோம்.
ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பலருடைய மனங்கள் நன்றாக இல்லை, மிக மோசமானதாக இருக்கிறது. வெளித்தோட்டத்தில் அவரிடம் இருக்கின்ற அந்த கவர்ச்சி, அந்த தூய்மை அவருடைய உள்ளங்கள் இல்லாததன் காரணமாக அந்த உள்ளங்கள் மாசடைந்து பாழடைந்து போயிருக்கின்ற ஒரு துரதிஷ்டமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் மனிதர்களோடு உறவாடுகின்ற போது பலரை பற்றி பேசுகிற போது சொல்வோம், அவரை எல்லாம் நல்லதான், மனசு சரியில்லை, அவரோட மனசு கிளியர்ல, ஆக்களோட மனசு கிளியர்ல. எதை வச்சு சொன்னோம்? அவருடைய மனங்களை நாங்கள் புகுந்து பார்த்தோமா? அவருடைய மனங்களிலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கின்ற கருவிகளை வைத்து, உபகரணங்களை வைத்து இவர் மனசு நல்லமில்லை என்று தீர்மானித்தோமா என்றால், அந்த மனசு நல்லமா இல்லையா என்பதை தீர்மானிப்பில் பெருமங்களுக்கு செல்வது எங்களுடைய நடத்தைகள். ஒருவருடைய பேச்சு சரியில்லை, அதுக்கு காரணம் அவருடைய மனசு சரியில்லை. ஒருவருடைய பார்வை சரியில்லை, அதுக்கு காரணம் பார்வை அல்ல பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை அல்ல, மனசுல உள்ள பிரச்சனை. அவருடைய கேள்வி சரியில்லை, காதுல உள்ள பிரச்சனை அல்ல, மனசுல உள்ள பிரச்சனை. அவருடைய நடத்தை சரியில்லை, பண்பாடு சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை. இதுவெல்லாம் எதனை காட்டுகிறது என்றால், எங்களுடைய மனசு சரியில்லை என்பதை காட்டுகிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் நாளை மறுமையில் நம்முடைய தொழுகையை வைத்து, நம்முடைய நோன்பை வைத்து, இன்னவர வணக்க வழிபாடுகளை மட்டும் வைத்துக் கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. நிச்சயமாக அந்த வெற்றிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய போகிறது எங்களுடைய மனசுல இருக்கிற தூய்மை. உதாரணமாக, நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், இன்னவர வணக்கங்களை எல்லாம் செய்கிற போது எங்கள் உள்ளங்களிலே, மனசிலே ஒரு பெருமை வருகிறது, ஒரு கர்வம் வருகிறது. நான் ஒரு பெரிய இபாதத்தாளி, நான் ஒரு வணக்கசாலி, மற்றவர்கள் எல்லாம் என்னை பார்க்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் வருகிற போது அதனால் மனசு பாதிக்கப்படுகிறது. இங்கே நீங்கள் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும், எத்தனை தடவைகள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவராக இருந்தாலும், இந்த ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை, இந்த தொழுகையை, இன்னவர வணக்கங்களை அல்லாஹ்வுக்காக என்று செய்யாமல் பிறருடைய போற்றுதலுக்கும் புகழ்களுக்குமாக செய்வோமாக இருந்தால், அங்கே மனசு தூய்மைப்பட்டு கிடக்கிறது, தூய்மை கட்டு கிடக்கிறது. இந்த வணக்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்ட ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில 3 மனிதர்களுக்கு நேரே இருக்கிற ஒரு மோசமான கதி சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய சன்னிதானத்தில் ஒரு மனிதர் அழைத்து வரப்படுகிறார். அவர் மிகப்பெரிய ஒரு வீரர். அல்லாஹு தஆலா அவரை அழைத்து அவரிடத்தில் அவருக்கு கொடுத்த நியாமத்துக்களை பற்றி எல்லாம் கேட்கிறாங்க. நான் உன்னை மிகப்பெரிய தைரியசாலியாக, பலசாலியாக, ஒரு வீரமிக்கவனாக உன்னை ஆக்கியிருந்தேன். இந்த ஆற்றலை, இந்த திறனை வைத்து நீ எனக்காக என்ன செய்தாய்? அவர் சொல்லுவார், இறைவா, நான் உன்னுடைய மார்க்கத்துக்காக என்னை தியாகம் செய்து என்னுடைய உயிரையே கொடுத்துட்டேனே. அல்லாஹு தஆலா சொல்வான், நீங்க உயிரை கொடுத்தது உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா கொடுக்கிற போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்து தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் உங்களை ஒரு வீரர் என்று, ஒரு தியாகி என்று, ஒரு ஷஹீத் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் உங்களிடத்தில் இருந்தது. அல்லாஹு தஆலாவிடத்தில், என்னிடத்தில் இருக்க கூலி கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது. எனவே அந்த பேரும் புகழும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. இவருக்கு எதுவும் இங்கு கிடைக்க படமாட்டாது, இவரை முகம் குப்புற இழுத்துச் சென்ற நரகத்தில் தள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை இடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் தியாகம் செய்த ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார். இங்கு உயிர் தியாகம் செய்தார் என்பதல்ல முக்கியம், அந்த உயிர் தியாகத்தை செய்கிற போது அவருடைய மனசுல என்ன இருந்தது என்பதுதான். அவருக்கு பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் மற்றவருடைய போற்றுதலும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்தார் என்றால், அது உயிரை கொடுத்தாலும் கூட அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த பெருமதியும் கிடைக்காது. இது நோய்வாய்ப்பட்ட மனசுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், இன்னும் ஒரு மனிதர் அழைத்து வரப்படுகிறார். அவர் ஒரு பெரிய கொடைவள்ளல், பெரிய வசதிக்காரர், பெரும் செல்வத்துக்கு அதிபதி.
அவரை அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு, உனக்கு காசு பணத்தை, பொருளாதாரத்தை, சொத்து சுகங்களை எல்லாம் நிறைய தந்தேனே, என்ன செஞ்சாய் நீ எனக்காக? இறைவா, நீ தந்த பொருளாதாரத்தை இரவு பகலாக உனக்காக நான் வாரி வாரி கொடுத்தேன், அள்ளி அள்ளி கொடுத்தேன். அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்க கொடுத்தது உண்மைதான், ஆனால் கொடுக்கின்ற போது உங்களோட மனசுல இருந்தது என்ன தெரியுமா? மற்றவர்கள் உங்களை ஒரு கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும், 4 பேர் போற்ற வேண்டும், பிறருடைய மதிப்பும் மரியாதையும் உங்களை வந்து சேர வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் தான் கொடுத்தீர்களே ஒழிய எனக்காக இறைவனிடத்தில் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்தது கிடையாது. எனவே இவருக்கும் இங்கு ஒன்றும் கிடையாது, இவரையும் முகம் கொப்பு இழுத்துச் சென்ற நரகத்தில் தள்ளுங்கள் என்று கட்டளையிடப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காசு பணத்தை செலவழிக்கிறார்கள், நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக என்ற அந்த தூய்மையான மனசு இல்லாமல் போகின்ற போது அவர்கள் செய்த அந்த உன்னதமான இபாதத்துக்கான பெருமதியை இழந்து விடுகிறார்கள். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுகிறார், அவரிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உனக்கு நிறைய மார்க்கத்தை கற்றுத் தந்திருந்தேன், அறிவை தந்திருந்தேன், இதை கொண்டு நீ எனக்காக என்ன செய்தாய் என்று. அந்த மனிதர் சொல்வார், இறைவா, நீ கற்றுத்தந்த அந்த மார்க்கத்தை, அறிவை மக்களுக்காக இரவு பகலாக போதிக்கின்ற ஒருவராக நான் இருந்தேன் என்று அந்த மனிதர் சொல்லுவார். அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்க போதித்தது உண்மைதான், ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? மற்றவர்கள் உங்களை ஒரு ஆலிம் என்று சொல்ல வேண்டும், ஒரு பெரிய ஒரு அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருந்தது. எனவே அந்த பேரும் புகழும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. இவருக்கு இங்கு எதுவுமே இல்லை, இவரையும் முகம் குப்பு இழுத்து சென்று நரகத்தில் தள்ளுங்கள் என்று கட்டளையிடப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த 3 மனிதர்களும் மகத்தான அமல்களுக்கு சொந்தக்காரர்கள். ஒருவர் உயிரை கொடுத்த ஒரு தியாகி, ஒரு ஷஹீத். இன்னும் ஒருவர் இரவு பகலாக பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்தவர், பள்ளி வாசலுக்கு, மதரசாக்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு கொடுப்பதில் குறைவில்லாமல் கொடுத்துக் கொண்டே இருந்த மனிதர். மூன்றாவது, இரவு பகலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தவர். நஊது பில்லாஹி மின்ஹா. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 3 உயர்ந்த பணியை செய்தவர்களும் தங்களுடைய மனசில் இருக்கின்ற எண்ணம் சீரத்திருந்ததன் காரணமாக, மோசமாக இருந்ததன் காரணமாக அவருடைய அமல்களுக்கான பெருமதியை இழந்து நாளை மறுமையில் நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இந்த மனசுடைய தூய்மை என்கிறது எவ்வளவு முக்கியமானது. நான் தான் என்ற கருவம், பெருமை, என்ன அடிக்க ஆள் இல்லை என்ற நினைப்பு, இதெல்லாம் நம்மளை கொண்டு போய் எங்கேயோ இறக்கட்டும். இது போன்று ஏராளமான நோய்கள், 30 சொச்சம் நோய்கள் மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கின்ற நோய்கள் இருக்கின்றது. நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டா நாம் எல்லாரும் சொல்லுவோம், உங்களுக்கு உள்ளத்துல ஏதாவது நோய் இருக்கா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கிட்ட ஒரு நோயும் கிடையாது, நம்மட மனசு வெரி கிளியர், மிச்சம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வருகிற போது யாராருக்கிட்ட என்ன வருத்தம் இருந்திருக்கிறது என்று அப்போது நமக்கு தென்படும். குடும்பத்திலே ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதார நியமத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அவர் முன்னர் இருந்ததை விட இப்போது நல்லா இருக்கிறார். காணி வாங்குகிறார், வீடு கட்டுகிறார், வாகனம் வாங்குகிறார், இன்னும் வசதிகள் வாய்ப்புகளை எல்லாம் தருகிறான் என்றால் நல்ல உள்ளம் படைத்தவர், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். நமக்கு அல்லாஹ் தராட்டில் அவருக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிறான். நமக்கு யாரு கொடுத்தாலும் சந்தோஷம் தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுது. நோய்வாய்ப்பட்டவர் எப்படி உரைப்பார்? இவருக்கு எப்படி இதெல்லாம் வந்தது? எப்படி இந்த காசு வந்தது? இந்த காணியை வாங்க காசு எப்படி வந்தது? இந்த வீட்டை கட்ட காசு எப்படி வந்தது? வாகனம் வாங்க காசு எப்படி வந்தது? இன்னொரு வசதிகளை, சௌபாக்கியங்களை தேடிக்கொள்வது இதுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி யோசிச்சு 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 அந்த வீடு கட்டுறாக்கள் நிம்மதியா படுக்கிறான், நமக்கு நித்திர வருது. உங்களுக்கு பொறாமை இருக்கான்னு கேட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், நமக்கு ஒரு மனுஷன்லையும் பொறாமை கிடையாது. ஆனா சுற்றி விடக்கிற எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ற மனசு இல்லை. குடும்பத்தோட புள்ள படிச்சு நல்லா முன்னுக்கு வந்திருக்கிறான்டா, அத பார்க்க மனசு இல்லை, அதை வாழ்த்த மனசு இல்லை. இதெல்லாம் உள்ளத்தின் நோய்களின் வெளிப்பாடுகள். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இத்தகைய
நோய்களில் இருந்து சுத்தமான உள்ளங்களோடு அல்லாஹ் தஆலாவை நானும் நீங்களும் சந்தித்தால் மட்டும்தான் வெற்றி அடைவோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் வெளிப்படையில் எங்களுடைய சுத்தத்தை பேணுவது போல எங்களுடைய உடலில் சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய உடை சுத்தமாக இருக்க வேண்டும், நாங்கள் வாழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது போல இந்த மனசும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த மனசை சுத்தப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் நானும் நீங்களும் வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா மனசு சார்ந்த எங்களுடைய தவறுகளை குறைகளை மன்னித்து அவற்றை சீரமைத்து சிறப்பாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய வெற்றிக்கு மறுமையிலே பங்களிப்பு செய்கின்ற மிக முக்கியமான விஷயம் எங்களுடைய உள்ளத்துடைய தூய்மை. நாங்கள் எல்லோரும் எங்கள் ஒவ்வொருவரிடமும் எங்களுடைய மனசுகளில் கொட்டி கிடக்கிற இந்த பாவங்கள் குறித்து, இந்த தீமைகள் குறித்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எனக்கிட்ட பெருமை இருக்கா இல்லையா? எனக்கிட்ட மற்றவர்கள் நன்றாக இருக்கிற போது அல்லாஹ் தஆலா ஒரு நியமத்தை கொடுக்கிற போது அந்த நியமத்தை தாங்கிக் கொள்கிற சக்தி என்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா? பொறாமைங்கிறது என்ன? மற்றவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நியமத்தை கொடுக்கிற போது அந்த நியமத்தை நம்மளால தாங்க முடியல, அது அவர்கிட்ட இருக்கப்படா அப்படின்னு எண்ணம் பாருது. இது பொறாமையின் வெளிப்பாடு. சில சகோதரர்கள், சில குடும்ப உறவுகள் நன்றாக கதைப்பார்கள், பேசுவார்கள். குடும்பத்தில் யாராவது ஒரு விட ஏதோ ஒரு சொத்து பத்தை வாங்கினா கேட்க மாட்டான். நீங்க வீடு கட்ட துவங்கினா உங்களோட கேட்க மாட்டான். இதுவரைக்கும் வந்துகிட்டு இருந்தாங்க, கதைச்சாங்க, பேசினாங்க, சலாம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஒரு 2 கிழமை ஆக்களை காணல, 2 மாசம் ஆக்களை காணல, 2 வருஷம் ஆக்களை காணல, ஒரு சலாமும் கிடையாது. என்ன பிரச்சனை? என்ன நடந்த? நான் அவருக்கு என்ன செஞ்சேன்? ஒண்ணுமில்லை. நான் வீடு கட்டின பிரச்சனை, நான் வாகனம் வாங்கினதான அவருக்கு பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதான அவருக்கு பிரச்சனை. இப்படி ஏதாவது ஒரு நியமத்து பிறருக்கு கிடைக்கிற போது அதை தாங்கிக் கொள்கிற சக்தி நமக்கு இல்லாமல் இருந்தால் நாங்கள் நோய்வாய்ப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறோம். பொறாமை என்று சொல்லுகின்ற அந்த நோய் நம்மளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய மனங்களில் தூய்மையை கெடுக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், நான் சொன்னேன் 30 லட்சம் நோய்கள் இருக்கிறது என்று. பிறர் மீதான ஒரு பழி உணர்வு, இது ஒரு பெரிய நோய். ஏதோ மனிதர்கள் என்ற அடிப்படை எங்களுக்குள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கோபதாபங்கள், வார்த்தை பிரயோகங்கள், சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கு. அதை மனசுல வச்சுக்கொண்டு காலாகாலமாக அதற்கு பழி தீர்ப்பதற்கு சந்தர்ப்பம் பார்த்திருப்பது, இது ஆகப்பெரிய நோய். இப்படியா நாட்கள் நிம்மதியாக வாழ்றல்ல. இந்த பழி உணர்வை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களை காணும் போதெல்லாம் வெடித்து போகிறார்கள். அவனுடைய உள்ளங்கள் துடிதுடிக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது. ஒன்றும் நடக்கல. 2 வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம். அதை மனசுல வச்சு 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 இன்னும் இன்னும் அதை சூடேற்றி கொண்டு பழி உணர்வோடு வாழுகிறார்கள். இவர்களும் தூய்மையான உள்ளத்துக்குரியவர்கள் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹ்ரக் வ ரஃபஅனா லக திக்ரக். நபி, உன்னுடைய உள்ளத்தை நாம் உனக்கு விரிவான உள்ளமாக தரவில்லையா? தாராளமான உள்ளமாக தரவில்லையா? இந்த தாராளமான உள்ளத்தின் காரணமாக உன்னுடைய முதுகை உடைத்துக் கொண்டிருந்த சுமைகளை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து விட்டான். அதன் ஊடாக உன்னுடைய புகழை அவன் மேலோங்கச் செய்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு நியமத்தை சொல்கிறார். அது என்ன நியமத்துண்டா? மனசுக்குள்ள ஒன்றையும் வச்சிட்டு இருக்கிறது. கதைச்சு பேசி விஷயத்தை முடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கணும்.
இது அதை வச்சு வச்சு நினைச்சு நினைச்சு அதை கதைச்சு 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 கடைசியில நம்மளோட நிம்மதி, நம்மளோட சண்டை உடிச்சோம், நம்மளோட ஏசினோம், நம்மளோட பிரச்சனை போட்டு அவன் ஒரு காலங்களில் விதியும் அவன் சந்தோஷமா கிடக்கான், நமக்கு நிம்மதி இல்லாம கிடக்க. அவனை காண்ற போதெல்லாம் கோபம் கொப்பளிக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது, ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனசு உந்துகிறது. சில நேரங்கள்ல நடந்துருது, சும்மா போட்டு அடிப்பாங்க, ஒன்றும் இல்லை. எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பழிதித்திருக்கிறான். இது நோய்வாய்ப்பட்ட உள்ளம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் ஒரு சபையில் இருந்தோம். அந்த சபையில் இருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று ஒரு மனிதர் உங்களுடைய சபைக்கு வரப் போகிறார். அவர் ஒரு சொர்க்கவாதி. இன்னைக்கு இந்த சபைக்கு வர போறவர் யார்? ஒரு சொர்க்கவாதி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எல்லாருக்கும் பெரிய யார் ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணும். ஒரு நபி தோழர் வந்தார். உதுவெடுத்த தண்ணீர் அவருடைய தாடியால் சொட்டு சொட்டாக நனைந்து கொண்டு வடிந்து கொண்டிருக்க, தன்னுடைய இடது கைகளிலே செருப்பு இரண்டையும் எடுத்துக்கொண்டு ஆடையை சற்று உயர்த்திய வண்ணம் அந்த சபைக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன சொர்க்கவாதி இவங்க தானா அப்படின்னு நாங்கள் அங்கலாய்த்தோம். இரண்டாவது நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கும் உங்களுடைய சபைக்கு ஒரு சொர்க்கவாதி வர போறார். சஹாபாக்களுக்கு இன்னும் ஆச்சரியம் மேலிடுகிறது. யார் என்று பார்க்கிறார்கள். அதே நபி தோழர் அதே கோலத்தில் சபைக்கு வருகிறார். மூன்றாவது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்றைக்கும் உங்களுடைய சபைக்கு ஒரு சொர்க்கவாதி வர போறார். பார்க்கிறோம், அதே நபி தோழர் அதே தோற்றத்தில் சபைக்கு வருகிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இவரை பார்க்கணும், இவர் எப்படி சொர்க்கவாதியானார்? முதலாவது நாளும் இரண்டாவது நாளும் மூணாவது நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சொர்க்கவாதி வரப்போறார் என்று முன்னறிவிப்பு செய்தார்களே, அவரை சொர்க்கவாதி என்று சொல்றாங்களே, என்ன வேற விசேஷம் என்று பார்க்கணும். அப்படி இருக்கிற போது இவராக வந்து சொல்றாரு, எனக்கும் வாப்பாக்கும் ஒரு சின்ன சச்சரவு வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டு 3 நாளைக்கு உங்களை சந்திக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். உங்களோட வீட்டை நான் தங்கட்டுமான்னு இருக்கிறேன். நல்லதா போச்சு. இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவராக விட்டு வரப்போறாரு. 3 நாள் தங்குகிறார். 3 நாளும் அவருடைய இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை அவதானிக்கிறார். ஒரு சொர்க்கவாதினா எல்லாரும் பார்க்கிறது இபாதத்தால் நிறைஞ்சிருப்பாரு. எது பார்க்கிற அளவு பெரிய இபாதத் ஒன்றும் இல்லை, வளமையான ஸ்டைல் தான் எல்லாம் நடக்கும். 3வது நாள் தன்னுடைய அந்த வீட்டுக்கு போறதுக்காக சொல்றார், இப்படி நான் போறேன். அப்போதான் அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை ஒரு சொர்க்கவாதி வருவார் என்று. நீங்க தான் வந்தீங்க, இந்த கோலத்தில் 3 நாளும் பார்த்தோம். ஆனா நீங்க சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த அளவுக்கு பெருசா அமலொட்டையும் காணலையே அப்படி என்று சொன்னார். என்ன விசேஷம் அமல் செய்றீங்க? அவர் சொன்னார், நீ பார்த்ததுதான், உன்னை விட வேறதிகமா இந்த அமலும் செய்யல அப்படின்னு சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் போறாங்க, அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, அமல் என்று சொன்னா நீ பார்த்ததுதான், ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிட்டு யாரோட குரோதத்தோடும் விரோதத்தோடும் நான் படுக்கைக்கு போக மாட்டேன். யார் மீதும் யாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு நியமத்தின் மீது எனக்கு பொறாமைங்கிற விஷயமே வராது. அதுதான் எனக்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான அம்சம். சண்டை சச்சரவு பிரச்சனை அதை மனசுல வச்சுக்கிட்டு இல்லை. யாரும் நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு பொறாம வர இல்லை. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார்கள், அதுதான் எங்களிடத்தில் இல்லாமல் போனதும் உங்களிடத்தில் இருக்கிற விசேஷமான விஷயம். இந்த செய்தி எதை சொல்கிறது என்றால், ஒருவருடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இன்ன பிற வணக்கங்கள் என்பதை எல்லாம் தாண்டி ஒருவரிடம் இருக்கிற அந்த மனசு இருக்கு, அந்த நல்ல மனசு அவரை சொர்க்கத்துக்கு கூடி போயிட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் அந்த நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களாக மாறும். எங்களுடைய மனசுகளில் காணப்படுகின்ற தீய எண்ணங்கள், சிந்தனைகள், பிறர் மீதான பழி உணர்வு, தவறான எண்ணங்கள், சந்தேகங்கள், பெருமை, பொறாமை, வஞ்சகம், குரோதம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய மனசில் இருந்து துடைத்தொறிந்து தூய்மையான மனிதர்களாக வாழ்ந்துவிட்டு போவதனூடாக இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழலாம், நாள மறுமையிலும் நிம்மதி சந்தோஷமான நமக்கு வாழ்க்கை கிடைக்கும்.
அப்படி இல்லாம எல்லா வகையான தீமைகளையும் எண்ணங்களையும் மனசில் அப்படியே கட்டி வைத்துக் கொண்டு குவித்து வைத்துக் கொண்டு நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், நோன்பாளியாக இருக்கிறேன், பல தடவைகள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், உம்ராவுக்கு போயிருக்கிறேன் என்று இந்த வணக்கங்களை மட்டும் வைத்துக் கொண்டு பாழடைந்த உள்ளத்தோடு, இத்தகைய தீமையான எண்ணங்கள் நிறைந்த மாசுபட்ட உள்ளத்தோடு நானும் நீங்களும் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்றால் நிச்சயமாக சாத்தியமில்லை. எனவே அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருடைய உள்ளங்களையும் ஊடுருவி பார்க்கிறான். உள்ளம் நன்றாக இருந்தால் எங்களுடைய பார்வை நன்றான, உள்ளம் நன்றாக இருந்தால் எங்களுடைய கேள்வி நன்றான, உள்ளம் நன்றாக இருந்தால் எங்களுடைய செயற்பாடு நல்லது, உள்ளம் நன்றாக இருந்தால் பிறரோடு பழகுகின்ற போது கதவேச்சுக்கள் அவர்கள் எங்களை புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களும் தீய செயற்பாடுகளின் காரணமாக எங்களுடைய நடத்தைகள் அது வெளிப்படுகிறது. அத ஒரு சாதாரணமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவரோட பேசி பழகின ஆறு மனசு எப்படி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வெற்றிக்கு மிக பிரதானமான அடிப்படையாக இருக்கின்ற மனசை தூய்மைப்படுத்துவதற்கு, சுத்தப்படுத்துவதற்கு, தீய எண்ணங்களில் எங்களுடைய மனசை பாதுகாப்பதற்கு நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்வோமாக. எங்கள் எல்லாருடைய உள்ளங்களிலும் என்னென்ன தீமைகள், பிழையான எண்ணங்கள் இருக்கிறது என்று அவற்றை பரிசீலனை செய்து அவற்றிலிருந்து மீண்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே வெற்றியை சம்பாதிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.